இவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது? கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கனவு கோட்டையை கட்டி அந்த கனவு கோட்டையை அடைவதற்கான முயற்சியில் பல சக்திகளை இழந்த ஒரு சூழ்நிலையில் அந்த சக்திகள் அனைத்தையும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும், மீட்கும் நேரமாகவும், நல்ல நேரம் பிறக்கும் தருணமாகவும் எந்தெந்த விஷயங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக பல கிரக நிலைகள் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக செவ்வாய், சுக்கிரன், புதன் போன்ற கிரக நிலைகள் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாமல் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக மாற்றுவதற்கான வாய்ப்பை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த 3 கிரக நிலைகளும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது புதனும் லாபத்தில் இருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் பொதுவாகவே வேலையின்மை, வருமானமின்மை, வருமானத்தில் பற்றாக்குறை, பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது 2, 6, 10, 11 ஆகிய இடங்கள் வலுவிழந்து இருப்பதன் காரணமாக தான். ஆனால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை உத்தியோகம், தொழில், அதிகாரம் கொண்ட கிரகநிலைகள் ஆக்குபை செய்யும் போது, அதிகாரம் செலுத்தும் போது இந்த தருணத்தில் அந்த சிரமம் விலகுகிறது. வருமானம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. ஏனென்றால் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும். இழந்த சக்திகளை மீட்டு கனவு கோட்டையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு, உங்களது இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான யோகம் 7.5 சனியாக இருந்தாலும் கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு வகையான சங்கடங்கள், வேதனைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் வலுவாக இந்த வாரம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் குடும்பத்தில் மூத்தவர்களை கலந்து ஆலோசித்து பல்வேறு வகையான முக்கிய முடிவுகள் எடுத்தால் மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் தொழில், வியாபாரம், உத்தியோகம், பணி என எதுவாக இருந்தாலும் அவற்றை கலந்து ஆலோசிக்கும் போது தீர்க்கமான முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. பல சங்கடங்கள் நீங்கும். அதிலும் குறிப்பாக உறவு முறைகளை கையாளக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட்ட பல்வேறு விதமான பதட்டமான சூழ்நிலை, குழப்பமான மனநிலை, மன அழுத்தம் போன்ற அனைத்துமே மறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. எனவே பதட்டம் அனைத்தும் குறைந்து அனைத்து விதமான பணிகளையும் நிதானம், பொறுமையுடன் கையாளுவதால் மிகப்பெரிய அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன் போன்ற கிரகநிலைகள் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றத்தை சந்தித்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏமாற்றத்திலிருந்து நல்ல மாற்றம் நிச்சயமாக உருவாகும். உங்களது உழைப்பு வீண் போகாது. ஏனென்றால் 3ஆம் நபரையோ அல்லது ஏதோ ஒரு வகையிலோ ஏமாற்றத்தை சந்தித்த உங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை மீண்டும் தடுத்து நிறுத்தி உங்களுடைய பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எரிச்சல்,
குற்ற உணர்ச்சி வசப்படுதல் போன்ற அனைத்தும் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கும்பராசிக்காரர்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிறதுங்க. அது மட்டுமல்லாது குரு பகவான் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பில் 90% மேல் கடந்து விட்டாருங்க. எனவே இனி குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய 3 கிரக நிலைகளையும் வலுப்படுத்துகிறது. எனவே குரு மங்கள யோகம், குரு சுக்கிர மங்கள யோகம், குரு சுக்கிர மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த தருணம் அமைகிறது. எனவே பல்வேறு வகையில முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு மாறும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. பொதுவாகவே ஒரு விதமான பிரச்சனை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது ஒப்பிட்டு பார்ப்பதுதான். தங்களுடைய திறமையை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மதிப்பெண், படிப்பு, வேலை, தொழில், உறவு முறை என அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது பல்வேறு வகையான சங்கடங்களும் அதன் காரணமாக பல சிக்கல்களும் சூழ்ச்சியிலும் மாற்றிக்கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பிடிவாத குணத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. ஜென்ம ராசியிலே ராசியின் அதிபதியான சனி பகவான் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சனியின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சங்கடம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் ஜென்ம சனியாக இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைப்பதற்கான கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராகு 2, கேது 8, சூரியன் 12 இருப்பதுதான். ஏனென்றால் தனஸ்தானத்தை சற்று வலுப்படுத்தினாலும் சில சிரமங்கள் ஏற்படலாம் ராகுவால். அது மட்டுமல்லாது அஷ்டம கேதுவால் எதிர்பாராத சில குழப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. தவறான தொடர்புகள் ஏற்படுவதால் அந்த தொடர்புகளால் பல சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு அதீதமாக ஏற்படுகிறது. எனவே கூடுதல் கவனம் தேவை. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருந்தாலும் சில விரய செலவுகளை சந்தித்தாலும் கூட அவை பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. ஆனால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதால் சில எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் தேவையில்லாத குழப்பமும் மனதை ஆட்கொள்ளுங்க. பல்வேறு வகையான கட்டுப்பாட்டான ஒரு சூழ்நிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.